ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022ல ரிலீஸ் ஆன A Man of Action என்ற ஒரு ஸ்பானிஷ் பயோகிராபி மூவியை தான் பார்க்க போறோம். 1940s டைமிங்ல அமெரிக்கன் பேங்க்ஸையே தண்ணி காட்டி இந்த மனுஷனை எப்படி தாண்டா சமாளிக்கிறதுன்னு அவங்கள அல்லற விட்ட உண்மையாகவே வாழ்ந்த ஒரு திருடனோட கதை தாங்க இது. அந்த திருடனோட பேரு லூசியோ உட்டோபியா. இந்த ஆளுக்கு அமெரிக்கன் கண்ட்ரி மேல ஒரு கோபம். சோ அமெரிக்காவை பழிவாங்கணும்ன்றதுக்காகவே லண்டன்ல இருக்க அமெரிக்கன் நாட்டை சேர்ந்த பேங்கை மட்டும் நூதனமான முறையில கொள்ளடிக்கிறாரு. பேங்க் சைடுல இருந்து இவரை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் மனுஷனை சமாளிக்கவே முடியல. ஆனாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்றது விதிதானே. பட் இந்த கதையிலயோ அந்த விதியை இந்த திருடன் மதியால வென்றிருக்காரு. அது எப்படின்றதுதான் படத்தோட கதை. வாங்களேன், விதி பெருசா மதி பெருசா படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா கதை 1962ல ஆரம்பிக்குது. பாரிஸ் ஏர்போர்ட்டுக்கு ஒரு காதல் ஜோடி கார்ல வந்து இறங்குறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் கார்லயே உட்காந்துக்கிறா. ஹீரோ மட்டும் கையில ஒரு பேக்கோட ஏர்போர்ட்டுக்கு உள்ள போய் அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட என்னோட பேரு லூசியோ உட்டோபியான்னு சொன்னதும் இங்க சீனை கட் பண்ணிட்டு அப்படியே வெளியே நின்னுட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட வந்தா ஹீரோயின் நிக்கிற இடத்துல போலீஸ்காரங்க ஏர்போர்ட்டை சுத்து போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் கிடுகிடுன்னு ஏர்போர்ட்டுக்குள்ள வந்த ஹீரோ ஏதோ ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. ஹீரோயின் உள்ள போறதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சிட்டு வந்துட்டாரு போல. ஹீரோ உள்ள போறப்ப கையில வச்சிருந்தா அதே பேக் இன்னமும் ஹீரோ கையில இருக்கு. அவரை பார்த்த ஹீரோயினோ, ஏம்பா காவல்துறை கடமையை செய்ய வந்துட்டானுங்கப்பா, செத்த நேரம் இங்க இருந்தாலும் சதச்சிருவானுங்க, வா ஓடி போயிடலாம்னு இவ ஹீரோவை கூட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுக்குள்ளேயே போலீஸ்காரங்க நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிடுறாங்க. இந்த போலீஸ் கூட்டத்திலேயே மெயினான ஆள் ஒரு இன்ஸ்பெக்டர். ரொம்ப நாளா ஹீரோவை பிடிக்கணும்னு கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்காரு. ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு, ஆஹா இவன் ஒரு டேஞ்சரஸ் டைபாலிக்காச்சு, இவன் இருக்கிறப்போ எப்படா தப்பிக்கிறதுன்னு ரன்னிங்லயே யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டரும் ஹீரோயின் தப்பிக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு பின்னாலேயே வந்துட்டு இருக்காரு. அப்ப இதோட ஹீரோவோட கதை முடிஞ்சுதான் நம்ம நினைச்சா இங்கதான் ஹீரோ காட்டுறாரு ஒரு ஹிலாரியஸான ஒர்க்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோவை நெருங்கிறதுக்குள்ளேயே ஹீரோவோட கையில ஒரு பேக் வச்சிருந்தாரு இல்லையா, அந்த பேக் முழுக்க அமெரிக்கன் டாலர்ஸா இருக்கு. அந்த பணத்தை எடுத்து வேணும்னே பொதுமக்களுக்கு முன்னால காட்டின ஹீரோ பணத்தை காத்துல பறக்க விட அப்படியே இந்த சீனை ஸ்லோ மோஷன்ல ஓட்டி காட்டுறாங்க. கீழே விழுந்த பணத்தை சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் கூட்டத்தை பொளந்துகிட்டு ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ணி ஹீரோ போட்டிருந்த மாதிரியே கோர்ட்டு தொப்பி போட்ட ஒரு ஆள மடகுனா கடைசியில அது ஹீரோவே இல்ல ஹீரோயின். சோ எப்படியோ ஹீரோ இன்ஸ்பெக்டர் கையில அகப்படாம தப்பிச்சிட்டாரு. இதோட படத்தோட டைட்டில போட்டு 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக்ல இருந்து வராங்க. ஹீரோ திருடனாகிறதுக்கு உண்டான விதை 20 வருஷத்துக்கு முன்னாலேயே போடப்பட்டாச்சு போல. இந்த கதை ஸ்பெயின் கண்ட்ரில ஆரம்பிக்குது. வயசு பையனான ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன்லயே ஹீரோ ஒரு வயல்வெளியில இருந்து காய்கறிகள் எல்லாம் திருடிட்டு ஓடி வராரு. அந்த டைம்ல எல்லாம் இந்த ஊர்ல பசி பஞ்சம் பட்டினி சாப்பாட்டுக்கே வழி இல்ல. சோ காய்கறிகள் எல்லாம் திருடிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் வீட்லயே ஹீரோவோட அக்கான்னு ஒருத்தி இருக்கா. இது இல்லாம ஹீரோவுக்கு அப்பாவும் இருக்காரு. ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்காரு. ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அது என்னன்றதை இப்ப நமக்கு ஓபனா சொல்லலனாலும் பையனை கூப்பிட்டவரு, டேய் தம்புடோ, அப்பாவோட ஆசை என்னன்றது உனக்கு தெரியும்ல, அத கட்ஸ் இருக்க ஒரு ஆளால மட்டும் தாண்டா பண்ண முடியும். உனக்கு அந்த கட்ஸ் முழுக்க முழுக்க இருக்கு. சோ எப்படியாவது அப்பா சாகறதுக்குள்ள ஆசையை மட்டும் நிறைவேற்றிடுறா அப்படின்னு இவர் சொல்ல, இவர் என்ன மந்திரத்தை போட்டாரோ கருமாந்திரம், அடுத்த நாளே ஹீரோ கையில தம்மா துண்ட கத்தியோட ஒரு பேங்குக்குள்ள நுழையறாப்புல. முதல்ல ஹீரோ கத்தியெல்லாம் காட்டல. பேங்குக்குள்ள நுழைஞ்சு பேங்கோட மேனேஜர் கிட்ட, ஏங்க எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, நீங்க ஒரு 5000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு மாத்திரை வாங்கிப்பேன் அப்படின்னு பணம் கேட்டா, நீ என்னடா தம்பி இங்க வந்து ஜோக் பண்ணிட்டு இருக்க, இது என்ன வங்கியா இல்ல வரப்போறவங்களுக்கு எல்லாம் தானமா பணம் கொடுக்குற இடமா, சரியான ஷோரிட்டி இல்லாம பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுடா, வெள்ளாடாம வீட்டுக்கு போன மேனேஜர் ஹீரோ வெறுப்பேத்த, ஏண்டா சரித்திர சகுனி, நாங்களாம் உழைக்கிறதுனால தான்டா பேங்க்ன்ற ஒண்ணே இருக்கு, நாங்க உழைக்கலன்னா எந்த முதலாளிக்கும் பணம் வர போறது இல்ல, அவங்கள்ட்டயே பணம் இல்லன்றப்போ உங்க பேங்க்ல எப்படி பணம் போடுவாங்க, சோ நாங்க உழைக்கிறதுனால தான் பேங்க்ன்ற ஒண்ணே நடந்துட்டு இருக்கு, ஆனா எங்களோட அடிப்படை தேவைக்கு நீ பணம் கேட்டா தர மாட்டியா அப்படின்ற கடுப்புல ஹீரோ எடுத்துட்டு வந்த தம்மா துண்டு கத்திய மேனேஜருக்கு முன்னால நீட்டுறாரு. ஆனா குட்டுமையா பாருங்க, கத்திய நீட்டுறது என்னமோ ஹீரோ, மேனேஜர் தானே அரண்டு போனோம். பட் ஹீரோவே கத்திய நீட்டிட்டு ஹீரோவே பயத்துல பேண்ட்ல மூச்சா போயிடுறான். ஆக ஒரு பேங்க கொள்ளையடிக்கிற அளவுக்கு ஹீரோவுக்கு இன்னும் கட்ஸ் வரல. முதல் முயற்சியே தோல்வியில முடிஞ்சதும் ஹீரோ மூஞ்சி தொங்க போட்டுட்டு வீட்டுக்கு வந்தா அதுக்குள்ளேயே ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டு இருக்காரு. அவரோட பாடி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு புதைச்சதும் இனிமேல இந்த ஊர்ல வாழ வழி இல்லன்னு ஹீரோவோட அக்கா லண்டனுக்கு வேலைக்காரி வேலை பார்க்க போறதா சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோவும் அவ கூடவே வரதா சொல்றாரு. டேய் நம்ம நாட்டுல போர் நடந்துட்டு இருக்கு, ஆம்பளையா பிறந்தா மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணணும்ன்றது உனக்கு தெரியாதா, நீ மிலிட்டரியில உன்னோட சர்வீஸ முடிச்சிட்டு லண்டனுக்கு வா, அப்புறம் நீ நானும் அந்த ஊர்ல ஒன்னா இருப்போம்னு ஹீரோவோட அக்கா ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிட்டு லண்டன் போயிடுறாங்க. அடுத்த 10 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ண ஹீரோ சர்வீஸ் முடிஞ்சதும் லண்டன்ல இருக்க இவர் அக்காவை போய் மீட் பண்ண, இந்த டைம்ல எல்லாம் ஹீரோவோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகி மாமான்னு ஒருத்தவர் உள்ள வந்துட்டாரு. அவர் ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப திறமையான பிரிண்டர். ஹீரோவுக்கு மிலிட்டரியை விட்டு வந்ததுக்கு அப்புறம் வேலை எதுவும் இல்ல, சோ நானும் உங்க பிரிண்டிங் பிரஸ்லயே சேர்ந்துக்கிறேன், என்னையும் வேலைக்கு சேர்த்துக்கோங்களேன்னு ஹீரோ மாமா கிட்ட கேட்டா, அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லப்பா, பிரிண்ட் பண்ற திறமை இருந்தாதான் இவனுக்கு வேலைக்கு சேர்த்துப்பானுங்க, எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதவனுங்களை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டானுங்களே, இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு வேலை தானே வேணும், என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் கூலி வேலை பாக்குறான், வேணும்னா ஒன்னு அதுல சேர்த்து விடுறேன்னு
போகணும்னு மாமா அந்த வேலைக்கு ஹீரோவை சேர்த்தும் விட்டுறாரு. வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே ஒரு குட்டி கலவரம். ஹீரோ 10 வருஷமா மிலிட்டரியில சுறுசுறுப்பா ஒர்க் பண்ணவரு. அதே சுறுசுறுப்போட தான் இங்கேயும் வேலை பாக்குறாரு. இது இதே இடத்துல ரொம்ப நாளா வேலை பாக்குறவங்களுக்கு பிடிக்கல. இந்த பையன் வந்த முதல் நாளே இப்படி மாஞ்சு வேலை பார்த்தா நம்ம எப்படி ஓபி அடிக்கிறது அப்படின்ற காண்டுல இவனுங்க ஹீரோவை மிரட்டுறானுங்க. ஏண்டா ஓபி அடிக்க பிறந்த ஓனானுங்களா, இன்னுமாடா நீங்களாம் திருந்தல? நீங்களும் உங்க வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க, ஒழுங்கா பாக்குறவனையும் விட மாட்டீங்களாடா? நீங்க என்ன மாச்சு பண்ணிட்டு போங்க, நான் இப்படிதான் வேலை பார்ப்பேன்னு ஹீரோ ஸ்ட்ரீட்டா சொல்லிடுறாரு. அப்படியே மோதல் காதல்ல முடியும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டையே கொஞ்ச நாள்ல ஹீரோவையும் அவங்களையும் சேர்த்து வச்சிருது. அந்த குரூப்ல 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் மூலமா தான் ஹீரோவோட வாழ்க்கை பாதையே மாற போகுது. இந்த 3 பேருமே அராஜகவாதி கும்பலை சேர்ந்தவங்க. படம் நடந்துட்டு இருக்க டைமிங்ல எல்லாம் சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோன்ற லீடர்லாம் உயிரோட தானே இருந்தாங்க. அவங்களோட கொள்கையை ஃபாலோ பண்றவங்க தான் இந்த 3 பேரும். இவங்கள மாதிரி இன்னும் இந்த குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல போனா வெளியுலகத்துக்கு அந்த 2 பேருமே அராஜகவாதிங்க, கெட்டவங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் பவர்ன்றது ஒருத்தவங்க கிட்ட மட்டும் இருக்க கூடாது. அப்படி இருக்கிறதுனாலதான் அது ரெண்டுமே இல்லாத மக்களை அவங்க அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க. சோ எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றது அந்த 2 லீடர்ஸோட சித்தாந்தம். அதை ஃபாலோ பண்றதுக்கு இந்த ஊர்ல ஒரு கும்பல் இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஒருத்தவன் இது கூடவே இந்த சித்தாந்த வழியிலேயே வந்த இன்னும் சில தலைவர்களை பத்தியும் சொல்றான். அப்படி ஹீரோவுக்கு தெரிய வர ஒரு ஆள் தான் குயிக்கோன்ற ஒரு நபர். இவருக்கு பேங்க்னாலே சுத்தமா பிடிக்காது. இந்த பேங்கே பணக்காரங்களுக்காக செயல்படுற ஒண்ணு, அவங்க ஏழைகளுக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்கன்றது அவங்களோட எண்ணம். அதுவும் ஒரு விதத்துல உண்மைதானே. எந்த பேங்க் ஏழைங்களுக்கு பணம் கொடுக்குது? பணம் இருக்கவங்ககிட்டயே தான் போயிட்டு இன்னும் வாங்கிக்கோங்க இன்னும் வாங்கிக்கோங்கன்னு பணத்தை கொட்டுது. சோ அந்த கடுப்புல குயிக்கோ இந்த ஊர்ல இருக்க ஒரு பேங்க்ல 50,000 ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காரு. இன்னமும் போலீஸால அவரை பிடிக்கவே முடியல. போலீஸ்க்கு பயந்து அவர் தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோவுக்கு கேட்க கேட்க நம்மளும் அந்த மாதிரி ஆனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஆசை வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுற விதமா அடுத்த கொஞ்ச நாள்லயே போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா சுத்திட்டு இருக்க குயிக்கோ ஹீரோ கிட்ட தஞ்சாடைற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைய ரொம்ப சந்தோஷமா இதுக்கு ஒத்துக்கிட்ட ஹீரோவும் குயிக்கோவை இவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. முதல்ல ஹீரோ வீட்டு வாசல்ல நின்னதும் திடீர்னு குயிக்கோ ஹீரோ கழுத்துல கத்திய வைக்க, ஏயா நான் உனக்கு நல்லது தானே பண்றேன், என் கழுத்துல ஏன் கத்திய வைக்கிறேன்னு ஹீரோ ஷாக் ஆனா, அதுதான் குயிக்கோ ஹீரோவுக்கு சொல்லி கொடுக்கிற முதல் பாடம். உன் எதிரி அப்பவும் உனக்கு எதிரியாகவும் இருக்க மாட்டான், உன் நண்பன் எப்பவும் உனக்கு நண்பனாகவும் இருக்க மாட்டான். சோ எப்பவும் எந்த நிலைமையிலையும் யாரையும் முழுசா மட்டும் நம்பிடாத அப்படின்னு ஆரம்பத்திலேயே ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்த அசத்தன குயிக்கோ அடுத்து ஹீரோவோட வீட்டுக்குள்ள போய் இவர் பெட்டியில வச்சு மறைச்சு எடுத்துட்டு வந்த துப்பாக்கி எல்லாத்தையும் ஹீரோவோட வீட்லயே ஒளிச்சு வைக்கிறாரு. குயிக்கோ ஏற்கனவே ஒரு பேங்க் ராபரி பண்ணவர் தானே, ருசி கண்ட பூனை என்னைக்குமே சும்மா இருக்காது. சோ மறுபடியும் இன்னொரு பேங்கை கொள்ளையடிக்கலாம்னு குயிக்கோ ஒரு பிளான போடுறாரு. ஹீரோவுக்கும் இவர மாதிரி ஆகணும்ன்ற ஆசை இருந்ததுனால நானும் உங்க கூட வரேங்க, என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு அவர்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த சீன்லயே குயிக்கோ ஹீரோ 2 பேரும் மூஞ்சில மாஸ்க மாட்டிக்கிட்டு கையில துப்பாக்கியோட ஒரு பேங்குக்குள்ள என்ட்ரியை போடுறாங்க. குயிக்கோ அனுபவசாலின்றதுனால உள்ள போனதும் என்னென்ன பண்ணலான்றதெல்லாம் அவருக்கு தெரியுது. துப்பாக்கியை காட்டி எல்லாரையும் கீழே படுக்க சொல்லிட்டு கவுண்டர்ல இருக்க பணத்தை எடுங்கடான்னு இந்த ஆள் மிரட்டிட்டு இருந்தா, இந்த பக்கம் ஹீரோ இன்னமும் திருந்தலங்க. 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி பேங்க்ல ராபரி பண்ண போறப்போ பேண்ட்ல மூச்சா போனாரோ, எரும மாடு மாதிரி வயசாகியும் இன்னமும் ஹீரோ அதையே தான் பண்றாரு. பேங்க்ல எல்லாரும் முன்னாலையும் ஹீரோ பேண்ட்ல அசிங்கம் பண்ண, அப்ப ஹீரோ கிட்ட வந்த குயிக்கோ, டேய் விசித்திர வெட்டிக்கிளி, ஏண்டா எல்லாரும் முன்னாலையும் அசிங்கப்படுத்துற, என்ன ஆனாலும் சரி மூஞ்சில பயத்தை மட்டும் காட்டாத, போய் ஆக வேண்டிய வேலையை பாருன்னு பூஸ்ட போட கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்ட ஹீரோவும் பணம் இருக்கிற கவுண்டருக்கு போய் பணம் எல்லாத்தையும் வாங்கி பேக்ல போட்டுக்கிட்டு போலீஸுங்க வரத்துக்கு முன்னாலேயே 2 பேரும் பேங்கை விட்டு வெளியே வந்து ஒரு டாக்ஸில ஏறி தப்பிச்சிடுறாங்க. இப்ப இவங்கள்ட்ட ஏகபோகமான பணம் இருக்கு. அது எல்லாமே கொள்ளையடிச்ச நமக்கு தானான்னு ஹீரோ யோசிச்சா கிடையவே கிடையாது. குயிக்கோ கொள்ளையடிச்ச பணத்தை 3 பாதியா பிரிக்கிறாரு. அதுல ஒரு பாதி அராஜகவாத கும்பலுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்காக, 2வது பாதி இந்த கும்பல்ல இருக்க நிறைய பேரை போலீஸ் பிடிச்சு ஜெயில போட்டிருப்பாங்கல்ல, வெளியே இருக்க அவங்களோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, 3வது பாதி தான் கொள்ளையடிச்ச இந்த 2 பேருக்கும். அந்த பணத்தை வச்சு புதுசா ஒரு காரை வாங்குறாங்க. ஏன்னா இப்ப பண்ண மாதிரி எப்பவுமே கொள்ளையடிச்சிட்டு டாக்ஸிலேயே தப்பிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, நமக்குன்னு சொந்தமான ஒரு கார் இருந்தாதான் தப்பிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு காரை வாங்கினவங்க அதுக்கு இந்த கும்பல்ல இருந்தே ஒரு ஆளை டிரைவராகவும் போட, இவன் தான் படத்தோட இறுதி வரைக்கும் ஹீரோ கூட டிராவல் பண்ண போறான். சோ இந்த டிரைவரோட பேரை நம்ம தோஸ்துன்னு வச்சுப்போம். காரை வாங்கின கொஞ்ச நாள்லயே இவங்களோட அடுத்த திருட்டு அரங்கேறுது. ஆனா அந்த திருட்டுல ஒரு பெரிய பிரச்சனை. ஹீரோ குயிக்கோ 2 பேரும் வெளியவே கார்ல தோஸ்த உட்கார சொல்லிட்டு உள்ள திருட போறாங்க. உள்ள போனவங்க திருடிட்டு வெளியே வரதுக்குள்ளேயே ஒரு போலீஸ்காரன் இந்த 3 பேரையுமே பாத்துறான். ஆனாலும் வந்த அந்த ஒரு போலீஸ் அப்புறம் இவங்கள கார்ல சேஸ் பண்ற போலீஸ்னு எல்லாருக்கும் தண்ணி காரிட்டு இவங்க தப்பிச்சிடுறாங்க. பட் நடந்த இந்த கிரைம் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட்டா போகுது. இந்த இடத்துல தான் படத்தோட ஓபனிங்ல ஒரு இன்ஸ்பெக்டரை நம்ம பார்த்தோம்ல, அவருக்கான இன்ட்ரோ. ராபரி நடந்ததும் பேங்க்குக்கு விசாரிக்க போன இன்ஸ்பெக்டர் பேங்க் மேனேஜர் கிட்ட கொள்ளையடிக்க வந்தவங்களோட முகத்தை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா, அவனுங்க மாஸ்க் போட்டிருந்ததுனால சரியா என்னால பார்க்க முடியலங்க, ஆனா அந்த 2 பேரோட குரலுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இன்னும் ஒரு தடவை அவனுங்க என்கிட்ட பேசினாலும் சரி அவனுங்க யாருன்றத நான் கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன்னு மேனேஜர் சொல்லவே, இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா இந்த ஊர்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறது அந்த அராஜகவாத கும்பல்ல சேர்ந்த ஒரு ஆளா தான் இருக்கணும்னு
அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து வேற அராஜக கும்பலை சேர்ந்த மொத்த பேரும் ஒரு இடத்துல மீட்டிங் நடத்தி பேசிட்டு இருக்காங்க. அங்க உள்ள புகுந்த போலீஸ் ஹீரோ உட்பட இவங்க கையில யார் யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து மேனேஜருக்கு முன்னால பேங்க்ல கொள்ளையடிக்க வந்தவங்க எந்த ஸ்லாங்ல பேசினாங்களோ அதே ஸ்லாங்ல பேச சொல்ல ஒவ்வொருத்தவங்களா பேசிக்கிட்டே ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து பேசினதும் வக்காலி இவன் தாங்க, இவனே தாங்க பேங்குக்கு கொள்ளையடிக்க வந்தவன்னு மேனேஜர் அடையாளம் காட்டிடுறான். ஆனாலும் ஹீரோ தான்றத மேனேஜரால 100% சொல்ல முடியல. பரவாயில்ல, ஹீரோ தான் அதை பண்ணிருப்பான்னு சந்தேகம் வந்துருச்சு இல்ல. ஹீரோ பேங்க ராபரி பண்ணதுக்கான ஒரு ஆதாரம், ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சாலும் சரி ஹீரோ தூக்கி உள்ள போட்டுடலாம்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்கே வந்து தரவா செக் பண்றாரு. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஹீரோவோட வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்த வெப்பன்ஸ் பணம் எல்லாத்தையும் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க போல. சோ வந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு துண்டு காகிதம் கூட கிடைக்கல. ஹீரோவுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லன்றதுனால ஹீரோவை ரிலீஸ் பண்ண வேண்டியதா வர போச்சு. அப்படி இன்ஸ்பெக்டர் ஹீரோவை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னால ராஜா இந்த ஒரு தடவை தப்பிச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படாத, அன்னைக்கு இருக்குடா உனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லியேதான் ரிலீஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோ கூட வேலை செய்யறவங்களாம் ஹீரோவை கழுவி ஊத்துறாங்க. ஏண்டா புத்தி கெட்ட புண்ணாக்கு, போயும் குயிக்கோ கூட சேர்ந்து ராபரி பண்ண ஆரம்பிச்சிருக்கியே, அவனுக்கு வீடு வாசல் சொந்த பந்தம் எதுவும் கிடையாது, கிட்டத்தட்ட அவன் ஒரு அகதி மாதிரி, உனக்கு அதே மாதிரி ஆகணும்னு ஆசையா? சரி நீ தான் அப்படி ஆகணும்னா ஆயிட்டு போ, கூட சேர்ந்து ஏண்டா எங்களுக்கும் ட்ரபிள் கொடுக்குற அப்படின்னு இவங்க கண்ணாபின்னான்னு கத்துறாங்க. ஏங்க இப்ப என்ன ஆச்சு? அதான் என் மேல தப்பு இல்லன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு கொதிக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்டா, நல்லா ரிலீஸ் பண்ணாங்க உன்ன, கொஞ்சம் எட்டி பாடுறா, இன்னமும் விடாத கருப்பு மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் உன் பின்னாலேயே தான் சுத்திட்டு இருக்கான்னு இவங்க சொல்ல, ஹீரோ எட்டி பார்த்தா பில்டிங்க்கு வெளியே ஒரு போலீஸ்கார் நிக்குது, அதுல இன்ஸ்பெக்டரும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது இதோட முடியல, அடுத்து ஹீரோ எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா இடத்துக்கும் இன்ஸ்பெக்டர் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதையும் மீறி ஒரு நாள் போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா இருந்த குயிக்கோ தனியா நடந்து போயிட்டு இருந்த ஹீரோவை மீட் பண்ணி ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம கூட இருக்கவங்களுக்கே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சுன்றதும் இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ராபரி பண்ணலாம் விருப்பமே இல்ல. ஒரு வாளோட கூர்மையை விட ஒரு பேனாவோட கூர்மை பெருசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இனிமேல் ராபரி பண்ணி தான் யாரையும் பழி வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல, பேசாம ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சு அது மூலமா நம்ம சொல்ல நினைக்கிற விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு ஹீரோ கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இத ஹீரோ குயிக்கோ கிட்ட சொன்னதும், நீ என்ன பண்ண நினைக்கிறியோ தாராளமா பண்ணு, நான் உன்னை எதுலயும் கட்டாயப்படுத்த போறதில்ல, ஆனா நான் எப்பவுமே பேங்க ராபரி பண்ணிட்டு தான் இருப்பேன், என்ன யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு குயிக்கோ இவரோட கருத்தை சொல்றாரு. இப்படியே அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள் ஹீரோவோட தோஸ்து அப்புறம் இவங்க கேங்ல இருக்க பேட்ரிக்ன்ற ஒருத்தவன் இந்த மூணு பேருமா சேர்ந்து இந்த ஊர்ல இருக்க அமெரிக்கன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு பேங்க் கிட்ட போய் பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிக்க லோன் கேக்குறாங்க. என்ன தைரியத்துல மூணு பேரும் துண்டை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வந்துட்டீங்க, உங்கள்ட்ட ஷூரிட்டியா கொடுக்க ஏதாவது இருக்கா? உங்களை நம்பி இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு நீங்க பேங்குக்கு நாமத்தை போட்டுட்டு போறதா? பணமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடி விடுங்கள்னு மேனேஜர் மூணு பேரையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு. இந்த அசிங்கத்தோட ஹீரோ பேங்கை விட்டு வெளியே வந்தா பேங்க் வாசல்லையே இன்ஸ்பெக்டரும் நின்னுட்டு இருக்காரு. யோ முஸ்டாக் வச்ச முந்திரி கொட்டை, ஏயா எல்லா இடத்துலயும் எனக்கு முன்னால முந்திட்டு வந்து நிக்கிற, உனக்கு வேற வேலையே இல்லையாயா? போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல கோவத்தை பொறுத்துக்க முடியாம ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட கத்திடுறாரு. பதிலுக்கு இன்ஸ்பெக்டரோ, நான் என் வேலையை தான்ப்பா பாத்துட்டு இருக்கேன், நீ எந்த பேங்கையும் ராபரி பண்ணலன்னு ஊரை ஏமாத்தலாம், பட் என்ன ஏமாத்த முடியாது, என் இன்ஃபார்மர் எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டான், நீயும் குயிக்கோவும் சேர்ந்துதான் பேங்க் ராபரி பண்ணீங்களாமே, உன் பார்ட்னர் குயிக்கோட நிலைமை இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? உன் மூஞ்ச பார்த்தா இன்னும் உனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், போய் நியூஸ் பேப்பரை பாரு, அடுத்த தடவை நீ ராபரி பண்ணணும்னு நினைச்ச அவனுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் உனக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போக, என்னடா இந்த ஆள் சொல்றான்னு புரியாம ஹீரோ போய் நியூஸ் பேப்பரை பார்த்தா தலைமறைவா இருந்த குயிக்கோவை கண்டுபிடிச்சு இன்னைக்கு காலையில போலீஸ் குயிக்கோவை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ பார்த்த ஹீரோவுக்கு கண்ணீர் தாரையா கொட்டுது. ஒரு பக்கம் சப்போர்ட்டா இருந்த ஆள் இறந்துட்டாரு, இன்னொரு பக்கம் ராபரி எல்லாம் விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம்னு லோன் கேட்டா அவனுங்க லோனும் தர மாட்டானுங்க. அதுலயும் அது ஒரு அமெரிக்கன் பேங்க். இந்த அராஜகவாத கும்பல்லாம் இருக்கிறதே அமெரிக்காவை எதிர்த்து தான், ஏன்னா அவனுங்க தான் இந்த நாட்டையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு எல்லா இடத்துலயும் போர் நடத்திட்டு இருக்கானுங்க. சோ இவனுங்கள்ட்ட நம்ம அகிம்சை வழியில போராட முடியாது, குயிக்கோட வழிதான் பெஸ்ட் நினைச்ச ஹீரோவோட வீட்டுல இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணதான் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதெல்லாம் சுடுகாட்டுல இருக்க ஒரு சமாதியில ஒளிச்சு வச்சிருக்காங்க. இப்ப போய் ஹீரோ அந்த சமாதியை திறந்து இவருக்கு தேவையான வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த தடவை ஹீரோ தோஸ்த் எந்த பேங்க் இவங்களுக்கு லோன் தரமாட்டேன்னு சொல்லிச்சோ அந்த பேங்குக்கே போய் கொள்ளையடிக்கிறானுங்க. நீங்களாம் ஒரு ஆளு லோன் கேட்டு வந்துட்டீங்கன்னு இவங்களை அசிங்கப்படுத்தினா அதே மேனேஜர் இப்ப ஹீரோ கையில இருக்க துப்பாக்கியை பார்த்துட்டு, தெய்வமே என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க தாராளமா எடுத்துட்டு போங்கன்னு ஹீரோ முன்னால மண்டி போட்டு கெஞ்சறான். அது உங்கள்ட்ட எல்லாம் சொல்ற மாதிரி சொன்னாதான் புரியுது இல்ல அப்படின்னு அவனுக்கு சரியான பாடத்தை சொல்லி கொடுத்த ஹீரோ அப்புறம் அந்த பணத்தை வச்சு ஒரு பிரிண்டிங் பிரஸ் விலைக்கு வாங்குறாரு. அதே பிரஸ்ல ரொம்ப நாளா ஒரு ஆன்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சிந்தனையும் ஹீரோவோட சிந்தனையும் ஒரே மாதிரி இருந்ததுனால ஹீரோ அந்த ஆன்டிய இவரோட குரூப்ல சேர்த்துக்க, இதே சமயத்துல ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு தான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த ஹீரோயின். இவ காலேஜ்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்னு சொல்லி அது சம்பந்தமா நோட்டீஸ் ஒன்னு அடிக்கிறதுக்கு பிரிண்டிங் பிரஸ்ல கொடுத்திருக்கா. அதை வாங்க
வாங்க வந்தவ அந்த நோட்டீஸ்ல இருந்தே ஒன்னு எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ஃப்ரீயா இருந்தா நீங்களும் அந்த ஸ்ட்ரைக்ல வந்து கலந்துக்கோங்கன்னு சொன்னதுனால இவ மேல கண்டதும் காதல் வயப்பட்ட ஹீரோ நமக்கு இவ செட் ஆவாளான்றது தெரிஞ்சுக்க ஹீரோயின் நடத்துற அந்த ஸ்ட்ரைக்கு போறாரு. ஸ்ட்ரைக்ல அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஹீரோயின் கொடுக்கிற குரல் அப்படியே ஹீரோ பேசுற மாதிரியே இருக்கு. இதனாலேயே ஹீரோயின் கிட்ட முழுசா விழுந்த ஹீரோ அடுத்து ஹீரோயின் கிட்ட பேசி பழகி ஓபனிங்லயே சொல்லிடுறாரு, எனக்கு அதிகார வர்க்கம்னா சுத்தமா பிடிக்காது, அதுலயும் மெயினா அமெரிக்கன்ஸ், அவங்களுக்கு எதிரா அவங்கள ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காகத்தான் அவங்க நாட்டை சேர்ந்த பேங்க் ஏன் நான் கொள்ளையடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற எல்லாத்தையும் ஹீரோ சொல்ல இது ஹீரோயினுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குது. சோ ரெண்டு பேரும் காதல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கேப்ல தான் அமெரிக்கா கியூபாவில பண்ணிட்டு இருந்த போர் பயங்கர தீவிரமாயிடுது. அமெரிக்காவை எப்படியாவது திணற வச்சாகணுமே, என்னடா பண்றதுன்னு ஹீரோ பிரஸ்ல நின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் திடீர்னு ஹீரோவோட மண்டைக்குள்ள ஒரு மணி அடிக்குது. அடிச்ச மணியோட தன்னோட மாமா கிட்ட போன ஹீரோ, மாம்ஸ் எனக்கு செம்மையான ஒரு பிளான் வந்திருக்கு மாம்ஸ், ஆனா நீ இல்லாம அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, நீயும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்க, பேசாம என் கூட வந்து சேர்ந்துக்கோய, அந்த பிளானை நம்ம தட்டி தூக்குவோம்னு ஹீரோ இவரை கூப்பிட, என்ன மேட்ரு நீ சொல்றத பார்த்தா இந்த நாட்டு ரூபா நோட்டை அச்சடிக்க சொல்லுவ போலியே அப்படின்னு மாம்ஸ் ஷாக் ஆக இந்த ஷாக்கை இன்னும் அதிகமாக்குற மாதிரி சொன்னாரு பாருங்க ஹீரோ. கரெக்ட் தான் மாம்ஸ், ஆனா நம்ம அச்சடிக்க போறது இந்த நாட்டு ரூபா நோட்டை இல்ல, அமெரிக்கன் டாலர் அச்சடிக்க போறோம் அப்படின்னு ஹீரோ சொன்னதுதான். ஏண்டா நஞ்சு கலந்த பிஞ்சு, என்னடா அசால்ட்டா அமெரிக்கன் டாலர் அச்சடிக்க போறேன்னு சொல்ற, மாட்னா வகுந்து எடுத்துருவானுங்கடா, அதுலயும் உங்க அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னு வையே அவளே சோத்துல விஷம் வச்சிருவா, என்ன ஆள விடுறாயப்பா, நான்லாம் எதுக்கும் வரவே மாட்டேன்னு மாம்ஸ் ஆட்டம் பிடிக்கிறாரு. அட வா மாம்ஸ், அக்காவுக்குலாம் மேட்ரு தெரியாது, பிளஸ் போலீஸ்லயும் நீ மாட்டாம நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றத மட்டும் அப்படியே கேளு அப்படின்னு எதையோ பேசி மாம்ஸ கன்வின்ஸ் பண்ண ஹீரோ மாம்ஸ பிரிண்டிங் பிரஸ் கூட்டிட்டு போயிட்டு இவர்கிட்ட ஒரு அமெரிக்கன் டாலரை கொடுக்கறாரு. அதை அப்படியே போட்டோ பிடிச்ச மாம்ஸ் அமெரிக்கன் டாலரை மாதிரியே ஒரு அச்சை உருவாக்கி அந்த அச்சு மூலமா டாலரா அடிச்சு தள்ளுறாரு. ஃபைனல் ஸ்டேஜ்ல இவங்க உருவாக்கின ஃபேக் டாலரையும் ஒரிஜினல் டாலரையும் பார்த்தா எது ஒரிஜினல் எது ஃபேக்னே கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் இவங்க மட்டும் இத பெர்ஃபெக்ட் நினைச்சா பத்தாது இல்ல, பணத்தை மாத்த போற இடத்துலயும் அவங்க இந்த ஃபேக் டாலரை பெர்ஃபெக்ட் நினைக்கணும். சோ அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் வெளிநாட்டுல இருந்து வந்த கப்பிள்ஸ் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு பேங்க்குக்கு போய் இவங்க ரெடி பண்ண ஃபேக்கான டாலரை கொடுத்துட்டு எங்களுக்கு இந்த ஒரு காசை கொஞ்சம் கொடுங்களாங்க அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடயே தான் கேக்குறாங்க. இவங்க மாட்டிப்பாங்களா மாட்டிக்க மாட்டாங்களா, மாட்டிப்பாங்களா மாட்டிக்க மாட்டாங்களா, அக்கா மக்கா பணத்தை கையில வாங்கி ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்த கேஷியர் லேடி ஒரு கட்டத்துல அந்த பணத்தை உள்ள வச்சுக்கிட்டு அந்த பணத்துக்கு நிகரான இந்த ஊர் காசை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்கறா. அப்புறம் என்ன பிளான் சக்சஸ். இதுக்கப்புறம் ஹீரோ ஃபேக் அமெரிக்கன் டாலரையா அடிச்சு தள்ளுறாரு. அதோட இந்த நாட்டுல இருக்க கியூபாவோட எம்பசிக்கு போன ஹீரோ அங்க ஒரு லேடி கிட்ட, இங்க பாருங்க நான் ரெடி பண்ண ஃபேக்கான டாலர்ஸ் வச்சு எவ்வளவு பணம் சம்பாரிச்சிருக்கேன்னு, இப்படியே இந்த பணத்தை இன்னும் பல கோடி அளவுக்கு அச்சடிச்சு வெளியே விட்டோம்னு வைங்களேன், அமெரிக்க நாட்டோட பணம் கள்ள நோட்டா புழக்கத்துல இருக்கிறதுனால அவங்களோட பண மதிப்பு சரிஞ்சிரும். ஒரு நாட்டோட பண மதிப்பு சரிஞ்சிட்டா அந்த நாட்டோட கதையே முடிஞ்ச மாதிரி தானே, இப்படியே நம்ம அமெரிக்காவோட கதையை முடிச்சிடலாங்க, இது சம்பந்தமான பெரிய தலை கிட்ட பேசணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன்னு ஹீரோ ஒரு கோரிக்கையை வைக்க ஹீரோவோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல ஷேக்குவாரான்ற லீடர் வேற ஒரு ஊருக்கு இந்த ஊர் ஏர்போர்ட் வழியா போறாரு, அப்ப நான் அவனை மீட் பண்ண வைக்கிறேன்னு இந்த லேடி சொல்ல அடுத்த சீன் தாங்க நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீன். ஹீரோ ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க. ஹீரோ கையில ஒரு பேக்கோட ஏர்போர்ட்டுக்குள்ள போனார் இல்லையா, அது ஏர்போர்ட் பாத்ரூம்ல இருக்க ஷேக்குவாராவை மீட் பண்றதுக்கு தான். பேக் முழுக்க இருந்ததெல்லாம் அமெரிக்கன் நாட்டோட ஃபேக் டாலர். அதோட போய் ஷேக்குவாராவை மீட் பண்ண ஹீரோ இவரோட பிளான்லாம் சொன்னதும், தம்பி 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 நல்லா மெச்சூரிட்டி இல்லாத மென்டல் மாதிரியே பேசுறீங்களே தம்பி, அமெரிக்கான்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி, இந்த சின்ன விஷயத்தை வச்சுலாம் அவங்கள அடிக்க முடியாது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அமெரிக்கா யானை மாதிரி, அவங்களுக்கு முன்னால நீயும் உன்னோட பிளானும் ஒரு கொசு, ஒரு கொசுவால யானையை கொல்ல முடியுமா, முடியாதுல்ல, அதேதான் புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ பேசாத இப்படின்னு ஷேக்குவாரா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உண்மையான ஒரு ஆளோட கதை. சோ உண்மையான ஷேக்குவாரா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற விரக்தியோட ஹீரோ வெளியே வரப்பதான் இன்ஸ்பெக்டர் சுத்து போட்டிருக்காரு. பேக்ல வச்சிருந்த ஃபேக்கான டாலர்லாம் ஹீரோ மேல பறக்க விட்டுட்டு தப்பிச்சுட்டு தான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்தோம்ல. ஆனா உண்மையா நடந்தது என்னன்னா, கூட்டத்துக்கு நடுவுல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் மாத்திக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை ஹீரோ நினைச்சு பிடிச்சிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோ ஏர்போர்ட்ல இருந்து தப்பிச்சிடலாம்னு ட்ரை பண்ணா ஒரு குள்ள நரி ஹீரோவை கோத்து விட்டுருது. அதாவது பேங்க்ல லோன் கேட்கறதுக்கு ஹீரோவோட தோஸ் மூணாவதா ஒரு ஆள் போனா இல்லையா, அந்த மூணாவது ஆள் தான் ஹீரோவும் ஹீரோயினும் இங்க வர போறாங்கன்றத போலீஸ்க்கே சொல்லியிருக்கான். இப்ப வெளியே வர ஹீரோவையும் அடையாளம் காட்டுறது அவன் தான். அவன் சொன்ன அடையாளத்தை வச்சு போலீஸ் ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. இங்க சீனை கட் பண்ணா அடுத்து ஹீரோ இருக்கிறது ஜெயில்ல. அந்த ஜெயில ஹீரோவுக்கு நல்லா குள்ளமா கட்டையா இருக்க சார்லின்ற ஒரு ஆள் ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறான். இவனும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து பல திருட்டு வேலைகளை பார்த்தவன். முறையா ஹீரோ கிட்ட அறிமுகமாகறப்போ இதே ஜெயில இருக்க ஒரு கைதி சார்லி மேல இருக்க முன்விரோதத்தினால சார்லியை கொலை பண்ண ட்ரை பண்றான். ஏதோ ஹீரோ பக்கத்துல இருந்ததுனால உள்ள புகுந்து சார்லியை காப்பாத்திடுறாரு. இதனாலேயே இவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாக இதுக்கப்புறம் ஒரு லாயரோட ஹீரோவை மீட் பண்ண ஜெயிலுக்கு வந்த ஹீரோயின் இவ பிரெக்னன்ட்டா இருக்கான்ற சந்தோஷ
சந்தோஷமான விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் லாயர், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கு முன்னால உங்க மேல எந்த கேஸும் இல்ல, அதோட போலீஸ் உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதை நீங்க பண்ணீங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க கிட்ட எவிடன்ஸும் இல்ல, சோ நான் உங்களை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வக்கீல் போயிடுறான். ஆனா நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. நல்லா மழை மழைன்னு இருந்த ஹீரோ வேற இப்போ மலை மாதிரி மூஞ்சில ஹேர வச்சு சுத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 8 மாசம் கழிச்சு வெளியே இருக்க ஹீரோயினுக்கு ஒரு பெண் குழந்தையே பிறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு பெயிலே கிடைக்குது. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஹீரோ ஆசாசியா ஓடி போய் பல நாளா பார்க்காத ஒரு பொண்டாட்டியையும் பொண்ணையும் பாக்குறாரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. ஹீரோ ராபரி பண்றதெல்லாம் விட்டுட்டு பில்டிங் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி ஒரு நாள் ஹீரோ அவரோட வேலையை முடிச்சிட்டு வேலைக்கு உண்டான காசை கேக்குறப்போ ஹீரோவுக்கு வேலை கொடுத்தவன் வேலைக்கான கூலிய காசா கொடுக்காம ஏதோ டிராவலர் செக்ன்ற ஒன்ன தூக்கி ஹீரோ கையில கொடுக்கறான். என்ன இழவியாது, இத வச்சு நான் என்ன பண்றது, பணமா குடியான்னு ஹீரோ எவ்வளவோ கேட்டோம். ஜி இதுதான் ஜி ஃபியூச்சரே, இன்னும் சில வருஷத்துல டிராவலர் செக் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும், பணம் அவன் கையிலயும் இருக்காது, அப்படி ஒன்ன போய் வேணான்னு சொல்றீங்க போங்க ஜி அப்படின்னு இவன் ஹீரோவை அனுப்பிடுறான். செக்கோட பொண்ணு படிக்கிற ஸ்கூல் வாசலுக்கு போன ஹீரோ அங்க இருந்து இவரோட பொண்ணையும் பொண்டாட்டியும் பிக்கப் பண்ணிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. சில பொருளை வாங்குறாங்க. பில்லு போடுற இடத்துலயோ ஹீரோ கிட்ட வாங்கின பொருளை கொடுக்கறதுக்கு உண்டான காசு இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியாம ஹீரோ பர்ச திறந்த மேனிக்கே திருத்தருன்னு முடிச்சிட்டு இருந்தா ஹீரோவுக்கு எதிரில இருந்த கேஷியர் லேடியோ, டேய் வாரி சீவன வண்ணத்து பூச்சி, என்னடா யோசிச்சுட்டு இருக்க, பணம் இல்லனா என்ன, அதான் பர்ஸ்ல டிராவலர் செக் வச்சிருக்கியே அத குடுமோத அப்படின்னு செக்க வாங்கி ஹீரோ கொடுக்க வேண்டிய பில் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டை இந்த ஊர் காசா கொடுக்கறா. இதுவே சும்மா இருந்த ஹீரோவை சொரிஞ்சு விட்ட கதையாயிடுது. ஏற்கனவே ஹீரோ ஃபேக் அமெரிக்கன் டாலரை அச்சடிச்சதுக்காக தானே அரெஸ்ட் ஆனாரு. திரும்ப அதே தப்பா பண்ணாதானே பிரச்சனை, வேற தப்பா பண்ணா அப்படின்ற பிளான போட்ட ஹீரோ மறுபடியும் இவரோட டீமான மாம்ஸ், அந்த ஆன்டி, தோஸ்து இவங்க 3 பேர்கிட்டயும் போயிட்டு, தோ பாத்தீங்களா இது பேர் தான் டிராவலர் செக், என்னமோ இந்த செக்கை தான் ஃபியூச்சர்னு சொல்றானுங்க, இத வச்சு நம்ம பேங்க்லயும் காசை வாங்கிக்கலாம், கடை கடைக்கு போனா இத வச்சே காசையும் பே பண்ணிக்கலாம், நல்லா இருக்குல்ல இந்த ஆஃபர். இப்போ இந்த ஆஃபரை நம்ம நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க போறோம். அப்ப எப்படி ஃபேக்கான டாலர் அச்சடிச்சோமோ அதே மாதிரி இப்போ இத ஃபேக்கா அச்சடிச்சு புழக்கத்துல விட போறோம்னு ஹீரோ ஒரு பிளான சொல்ல 3 பேரும் அதுக்கு ஒத்துக்க மாட்றாங்க. கன்வின்ஸ் பண்ணவா ஹீரோவுக்கு சொல்லி தரணும். மூல செலவு பண்றதுல ஆளு 3 டிகிரி பண்ணிருக்காப்லயே, அவங்கள மூல செலவு பண்ணி பிளானுக்கு ஒத்துக்க வச்சிடுறாரு. மாம்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரமாதமான ஃபேக் செக்க உருவாக்குறாரு. இத ஒரு பேங்குக்கு மாறு வேஷத்துல போன ஹீரோ ஒருவித அல்லோடியே செக்க உள்ள கொடுக்க அப்பவே அவனுங்க பொடனில தட்டி ஹீரோவை புடிச்சு கொடுத்திருந்தானுங்கன்னா பிரச்சனை இல்ல. பட் செக்க வாங்கினவங்க அது ஃபேக் செக்னே தெரியாம ஒரிஜினல் செக் நினைச்சுக்கிட்டு செக்ல இருக்க அமௌண்ட்டை ஹீரோ கிட்ட கொடுத்துறாங்க. இது ஹீரோவை இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வைக்குது. ஹீரோவோட எண்ணமே அமெரிக்காவை திணற வைக்கணும்ன்றது தானே. இப்படி ஒரு செக்கா கொடுத்துட்டு இருந்தா அது எப்ப நடக்கிறது? ஒரே நேரத்துல மொத்தமா அவனுங்க மண்டையை காய வைக்க நினைச்ச ஹீரோ ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 100 செக்குக்கு மேல ரெடி பண்ணிட்டு இந்த அராஜகவாத கும்பலை சேர்ந்த ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு செக்க கொடுத்துறாரு. ஒரு குரூப்புக்கும் 2 பேரு. இப்படி இந்த 2 பேர் கொண்ட எல்லா குரூப்பும் ஒரே நாள் ஒரே நேரத்துல மதியம் 12 மணிக்கு இந்த நாட்டுல இருக்க அமெரிக்கன் கண்ட்ரியை சேர்ந்த பேங்குக்கு போயிட்டு செக்க மாத்தணும். எதுக்காக ஹீரோ 2 பேர் அப்பாயின்ட் பண்றாருன்னா, ஒருத்தவன் தான் உள்ள போய் செக்க மாத்த போறான், இன்னொருத்தவன் வெளியவே தான் நிக்க போறான். சப்போஸ் உள்ள போனவன் மாட்டிக்கிட்டானா வெளியே நிக்கிறவன் மீதி பேருக்கு தகவலை சொல்லி எல்லாரையும் உசார் பண்ணிடுவான். மாட்டிக்கிட்டா அந்த 2 பேர் கொண்ட குரூப்போட கதை அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு வேளை யாருமே மாட்டாம எல்லாரும் உள்ள போய் செக்க மாத்தி பணத்தோட வெளியே வந்துட்டா அவங்க அந்தந்த பகுதியில இருக்க அராஜகவாத கும்பலுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் பணத்தை பிரிச்சு கொடுக்கணும். இப்படி ஒரு மார்வலஸான பிளான போட்டு ஹீரோ களத்துல குதிக்க தக்காளி எல்லா இடத்துலயும் வெற்றி 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 தான். செக்க மாத்த போன யாருமே மாட்டல, எல்லாரும் பணத்தோட வெளியே வந்துடுறாங்க. ஹீரோவும் அமெரிக்கன்ஸ கலங்க வச்சிடுறாரு. இதோட இங்க சீனை கட் பண்ணிட்டு அந்த பக்கமா அமெரிக்காவில இருக்க இந்த பேங்க் அபிஷியலை காட்டினா ரீசெண்டா கொஞ்ச நாள்ல மட்டும் ஏகப்பட்ட போலியான செக் இவங்கள்ட்ட வந்து பல கோடி லாஸ் ஆகி போச்சு. அதுவும் எல்லா செக்கும் பாரிஸ்ல இருந்து தான் வந்திருக்கு வேற. சோ பாரிஸ்க்கு போய் அங்க என்னதான் நடக்குதுன்றத கண்டுபிடிச்சு இந்த தப்ப தடுத்து நிறுத்துறதுக்காக பேங்க் சைடுல இருந்து ஒரு மேனேஜரை பாரிஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மேனேஜர் முதல்ல இங்க வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கத்துன்னு கத்துறாரு, நான் தாங்க நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க, எங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா, சீக்கிரம் இதுக்கெல்லாம் காரணமானவனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு. இன்ஸ்பெக்டர் வேற எங்க போவாரு? இந்த மாதிரி பிரில்லியண்டா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னணியில ஹீரோன்றவன் தான் இருப்பான், அவனை கண்காணிச்சாலே பாதி வேலை முடிஞ்சிடும்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட போய், என்னப்பா மறுபடியும் வேலைக்கு வந்துட்ட போலியே அப்படின்னு போட்டு வாங்க, யோ நல்லா மானம் முழங்கின மலைப்பாம்பு மாதிரி இருந்துகிட்டு ஏயா எப்ப பார்த்தாலும் என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்க, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு நிம்மதியா இருக்கேன், நீ என்ன கேக்குறேனே எனக்கு புரியல, அபாண்டமா என் மேலலாம் பழி போடாத அப்படின்னு அநியாயத்துக்கு நடிச்ச ஹீரோ இன்ஸ்பெக்டரை தட்டி விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் விடலையே, இதுக்கு ஹீரோ தான் காரணம், ஹீரோவை ஃபாலோ பண்ணா எல்லாம் தெரிஞ்சிடும்னு ஹீரோ போற எல்லா இடத்துக்கும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட பேசினத பக்கத்திலேயே இருந்து ஹீரோயினும் பார்த்தா இல்லையா, இத்தனை வருஷம் ஹீரோ கூட குடும்பம் நடத்திருக்கா, அவளுக்கு தெரியாதா ஹீரோ அதை பண்ணிருப்பானா பண்ணிருக்க மாட்டானான்னு. சோ இவ ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசுறா, இங்க பாருங்க கணவர்ஜி, நம்ம அந்த காலத்துல அராஜகத்துக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த ஸ்டைல்ல எல்லாம் இப்ப ஃபைட் பண்ண முடியாது, ட்ரெண்ட் மாறி போச்சு, இப்ப நம்ம ஃபைட் பண்ணணும்னு நினைச்சா எனக்கு ஒரு ஆஃபர் வந்து
வந்திருக்கு. பொலிவியால போர்ல அடிபட்டவங்களுக்கு எல்லாம் மருத்துவ உதவி பண்றதுக்காக ஒரு டாக்டர் என்ன கூப்பிட்டிருக்காரு. நான் நம்ம பொண்ணோட அங்க போலான்னு இருக்கேன். பேசாம நீயும் என் கூடவே வந்துரு. அவங்களுக்கு உதவி பண்றதும் ஒரு விதத்துல போராட்டம் தான். நம்ம போராட்டத்தை அப்படி வச்சுப்போம் அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட்டோம். நோ 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 நோ, எனக்கு தெரிஞ்ச போராட்டம் இதுதான். நான் என் ஸ்டைல தான் போராட்டம் பண்ணுவேன்னு ஹீரோ உறுதியா இருக்காரு. இன்னொரு பக்கம் தான் இன்ஸ்பெக்டர் ஹீரோவை கழுகு மாதிரி ஃபாலோ பண்ணி எதுவுமே பண்ண விட மாட்டாரு. ஹீரோவும் இவரோட டீமும் வேற சேர்ந்து ஏகப்பட்ட செக்க அச்சடிச்சு வச்சிட்டாங்க. அதெல்லாம் பணமா மாத்தினா கிட்டத்தட்ட $3 மில்லியன் கிட்ட வரும். இதுக்கு முன்னால ஹீரோ பண்ணாருல்ல, இவரோட ஆளுங்களெல்லாம் விட்டு ஒரு பேங்க்லயே போயிட்டு செக்க மாத்துறது. பேங்க் உசாராயிட்டதுனால அதையும் பண்ண முடியாது. இவ்வளவு செக்க விட்டுட்டு போகவும் ஹீரோவுக்கு மனசு இல்ல. சோ மொத்த செக்கையும் அவங்கிட்ட தள்ளி விட்டலாம்னு ஹீரோவுக்கு ஜெயில சார்லின்ற ஒருத்தவன் அறிமுகமானால அவன் இப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான். அவன் மூலியமா ஒரு அமெரிக்கனை பிடிச்ச ஹீரோ அவங்கிட்ட போய் டீல பேசி முடிச்சிடுறாரு. வரப்போற சனிக்கிழமை ஹீரோயின் பொண்ணோட சேர்ந்து பொலிவியாக்கு போக ரெடி ஆயிட்டா. ஹீரோவுக்கும் ஒரு ஃபிளைட் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கா. அவன் விருப்பப்பட்டா வரட்டும்னு. இதனால ஹீரோ அந்த அமெரிக்கன் கிட்ட சனிக்கிழமை வரைக்கும் தான் எனக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள செக்க வாங்குறதுனா வாங்கிக்கோ, இல்லனா டீல் கேன்சல்னு சொல்ல அமெரிக்கனும் அதுக்கு ஒத்துக்கிறான். சனிக்கிழமை மதியம் ஃபிளைட். ஹீரோ சனிக்கிழமை காலையில செக் மொத்தத்தையும் ஒரு பேக்ல போட்டு எடுத்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. போற வழியில ஹீரோ போலீஸ்காரங்க ஃபாலோவும் பண்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு சில்லா கிட்டமா வேலையை காட்டிட்டு தப்பிச்ச ஹீரோ டீலிங் நடக்க போறது ஒரு காபி ஷாப்ல. அந்த காபி ஷாப்புக்கும் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அமெரிக்கனும் வந்துடுறான். அவங்கிட்ட செக்க கொடுத்துட்டு பணத்தை வாங்கிடலாம்னு ஹீரோ முயற்சி பண்றப்பதான் ஹீரோவுக்கு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். திடீர்னு இங்க வந்த இன்ஸ்பெக்டரும் அவரோட ஆளுங்களும் ஹீரோவை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அதுவும் ஹீரோவோட கையில இப்போ ஃபேக்கான செக் வேற இருக்கு. எவிடன்ஸோட ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. சோ ஹீரோவை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. இந்த தடவை எந்த பயவுள்ள ஹீரோவை கோத்து விட்டுச்சுன்னு தெரியல. எவிடன்ஸோட ஹீரோ மாட்டினதுல கேஸ் வேற ஸ்ட்ராங் ஆகி போச்சு. எப்பவுமே ஒரு கேஸ் ஆரம்பிக்குதுன்னா எடுத்தோம் கவுத்தோம்லாம் தண்டனை கொடுத்துட மாட்டாங்க. அந்த தண்டனை ட்ரையல் நடக்கிறதுக்கு முன்னால நிறைய ட்ரையல் நடக்கும். அப்படி நடக்கிற ஒரு ட்ரையல்ல ஹீரோவோட லாயர் ஒரு குண்டக்க மண்டக்க வேலையை பார்த்து தற்சமயத்துக்கு ஹீரோவை பெயில் எடுத்துறாரு. பெயில்ல ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோ யாரு கோத்து விட்டாங்கன்னு. ஹீரோவுக்கு சார்லின்ற ஒருத்தவன் ஹெல்ப் பண்ணால அந்த லில்லி புட்டு தான் ஹீரோவை கோத்து விட்டுருக்கான். அதோட இவன் கூட்டிட்டு வந்த அமெரிக்கனும் ஒரு போலீஸ். சோ ஹீரோவை துரோகத்தால வீழ்த்திருக்காங்க. இதுக்கு அடுத்த ட்ரையல் ஃபைனல் ட்ரையல் தான். அதுல மாட்டினாருன்னா ஹீரோவோட ஜோலி முடிஞ்சு போச்சு. என்னடா பண்றதுன்னு ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டு வாசல்ல எவனோ ஒருத்தவன் புல்லட் தொங்க விட்டுருக்கான். அதோட ஹீரோவோட வீட்டுக்கே கால் பண்ணி கொலை மிரட்டல் வேற யாரோ விடுறாங்க. நிச்சயமா இது பணத்தை இழந்த பேங்க் சைடுல இருந்து தானே பண்ணிருக்கணும். அதனால ஹீரோ என்ன பண்றாரு, இன்ஸ்பெக்டரை போய் தனியா மீட் பண்ணி, ஐயா உங்களுக்கு என்ன 20 வருஷமா தெரியுமா? இந்த 20 வருஷமா நீங்களும் நானும் திருடம் போலீஸ் விளையாண்டுட்டு இருக்கோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்னையோ இல்ல நான் உங்களையோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கோமா? இல்ல. ஆனா இப்ப பாருங்க, எங்க இருந்தோ வந்த ஒரு அமெரிக்கன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்றான். அதுக்குன்னு நான் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்ல வரல, தப்புதான். நீங்க என்ன பிடிச்சி ஜெயில போடுங்க, உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா அந்த அமெரிக்கன்ஸ் நம்மள வந்து திருத்துற அளவுக்கு நம்ம திறந்தாழ்ந்து போயிட்டோம். அவனுங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னா அதுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது ஐயா. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அது என்ன கோரிக்கைன்றதெல்லாம் இப்ப நமக்கு காட்டல. இதுக்கப்புறம் ஹீரோ இதுக்கு முன்னாலேயே வெப்பன்ஸ் எல்லாத்தையும் சுடுகாட்டுல இருக்க ஒரு சமாதியில ஒளிச்சு வச்சிருந்ததை நம்ம பாத்திருந்தோம்ல. அந்த சமாதிக்கு போய் இப்ப அந்த சமாதியை ஓபன் பண்ணா ஹீரோ ஃபேக் செக்க ரெடி பண்றதுக்கு உருவாக்கின ஆச்சு இன்னமும் அந்த சமாதியில தான் இருக்கு. அதை வச்சு ஹீரோ நைட்டோட நைட்டா பல செக்க உருவாக்கி திரும்ப அதை பேங்க்ல கொடுத்து மாத்துறாரு. ஃபேக் செக் பேங்க்குள்ள போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அமெரிக்காவில இருந்து பாரிஸ்ல இருக்க மேனேஜருக்கு கால் பண்ணி அவங்க கழுவி ஊத்துறாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பக்கம் ஹீரோவோ கூலா ஒரு பப்ளிக் டெலிபோன் போத்ல நின்னு பொலிவியால இருக்க இவரோட பொண்ணுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்பா பொண்ணுக்குள்ள சென்டிமெண்ட் ஏகபோகமா ஓடிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்காரங்க ஹீரோவை வந்து பிடிச்சிடுறாங்க. இங்க சீனை கட் பண்ணா ஹீரோ விசாரணை ரூம்ல உட்கார்ந்திருக்காரு. அதே இடத்துக்கு மேனேஜரும் வர, ஏங்க உள்ள உட்கார்ந்திருக்கவன் உங்கள்ட்ட தான் ஏதோ பேசணும்னு சொல்றான், கொஞ்சம் போய் பேசிட்டு வாங்களேன் அப்படின்னு வந்த மேனேஜர் கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்லி மேனேஜரை உள்ள அனுப்பி வைக்கிறாரு. உள்ள போற மேனேஜருக்கு ஹீரோ ஒரு வெறித்தனமான செக்க வைக்கிறாரு. அது என்னன்னா, ஹீரோ உள்ள வந்த மேனேஜர் கிட்ட, ஐயா அன்றாயர் போடாத ஆம குஞ்சு, நீங்க என்ன நினைச்சீங்க என்ன பிடிச்சு உள்ள போட்டுட்டா இந்த ஃபேக் செக் எல்லாம் தடுத்து நிறுத்திடலானா? இன்னமும் அந்த ஃபேக் செக்க உருவாக்குறதுக்கான ஆச்சு சேஃபா தான் இருக்கு. நான் ஜெயிலுக்குள்ள போனாலும் எங்க ஆளுங்க அதை ரெடி பண்ணி உங்களுக்கு தலைவலியை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நம்ம ஒரு டீல பேசுவோம். அந்த அச்சை நான் உங்கள்ட்ட கொடுத்துறேன். பதிலுக்கு நான் கேட்கிற பணத்தை நீங்க கொடுத்து கூடவே என் மேல எந்த கேஸையும் ஃபைல் பண்ணாம என்ன ரிலீஸ் பண்ணணும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கிறது முக்கியமா இல்ல உங்க பேங்கோட பணத்தை காப்பாத்துறது முக்கியமா? நான் கேட்கறத பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிடும். என்ன சொல்றீங்க அப்படின்னு மேனேஜரோட வாயடைச்சு போற மாதிரி ஹீரோ ஒரு டீல பேசவே வேற என்ன பண்ண முடியும்? அமெரிக்கால இருந்து வேற பிரச்சனையை முடியும் மேனேஜருக்கு பிரஷர் போடுறாங்க. சோ மேனேஜர் வேற வழி இல்லாம ஹீரோவோட டீலுக்கு ஒத்துக்கிட்டு ஹீரோ மேல போட்ட கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல் ரூம்ல ஹீரோவை வச்சு ஹீரோ கேட்ட பணத்தை ஹீரோவுக்கு கொடுத்துறாரு. பணத்தோட ஹீரோ வெளியே வர ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸான ஆன்ட்டி, மாம்ஸ், தோஸ்து 3 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஹீரோ சொல்ற அந்த ஒரு வார்த்தை, அப்ப என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் இல்ல ஒரு கொசுவால யானையை வீழ்த்த முடியாதுன்னு, இப்ப ஒரு கொசு கிட்ட யானை மண்ணை கவிடுச்சு அப்படின்னு ஹீரோ இவருக்கு எத்து காட்டின
விஷயத்த ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டு கிடைச்ச பணத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா இவரோட மனைவியும் பொண்ணும் இருக்க பொலிவியாவுக்கே ஹீரோ போய் சேர்ந்துடுறாரு. லாஸ்டா இது வரைக்கும் நம்ம படத்துல பாத்துட்டு இருந்த லூசியோ உட்டோபியான்ற கேரக்டர் யாரோ அவரோட வயசான உண்மை முகத்தை போட்டு காட்டிட்டு படத்துல சொல்லாத இன்னும் சில உண்மைகளை நமக்கு சொல்றாங்க. மேனேஜர் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கினாரு இல்ல, அது எவ்வளவு அமௌண்ட்ன்றது இப்போ வரைக்குமே யாருக்கும் தெரியல. எப்பலாம் லூசியோ கிட்ட கேக்குறாங்களோ அப்பலாம் அது ஒரு பெரிய அமௌண்ட் மட்டும் சொல்லி அவர் முடிச்சிடுறாரு. அதோட லூசியோவும் அவரோட பொண்டாட்டியும் ரொம்ப நாள்லாம் ஒன்னா இல்ல, கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சுட்டாங்க. பட் இவர் சாகர வரைக்கும் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. லூசியோ உட்டோபியா 2020ல செத்துருக்காரு. இன்னைய வரைக்கும் யாருமே இவர மாதிரி நூதனமான முறையில திருட்டு பண்ணலன்னு ஒரு மாஸ் எண்டிங்கோட அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.